Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 8 ஓட சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல 6th சம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் படிச்சிருக்கோம். இப்போ வந்து லாங் டிவிஷன் மெத்தட் சொல்லி தர போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி உல்டா டிவிஷன் பண்ண போகிறோம். இப்போ 1764 ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து 2 நம்பரா கமா போட்டு பிரிச்சுக்கோங்க. 64 கமா போட்டு 17. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். 2 2s ஆர் 3 3s ஆர் அப்படி தான் யூஸ் பண்ணணும். 17 ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்ப அதை விட கம்மியா அதுக்கு கிட்ட வர ஒரு ஸ்கொயர் நம்பர் எதுன்னா 4 4s ஆர் 16. ஸோ 4 4s ஆர் 16 போட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 17ல 16 போனா 1 வந்துடும். அடுத்தது இந்த பேரை இறக்கணும். அதனால தான் 2 நம்பரா கமா போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ 64 கீழே இறங்கிடும். இப்போ இங்க 64 இறக்குனதுமே இப்போ நீங்க சைட்ல ஒரு நம்பர் எழுத போறீங்க. இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கோஷன்ட்ல என்ன இருக்குன்னா 4 மட்டும்தான் இருக்கு. இந்த 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 2s ஆர் 8. அதாவது இங்க என்ன நம்பர் வந்தாலும் அதை கட்டாயமா 2 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 2s ஆர் 8ன்னு வந்துடும். இப்போ 8க்கு பக்கத்துல நீங்க ஒரு ஸ்கொயர் நம்பர் போட போறீங்க. அதாவது 8 பக்கத்துல ஒரு ஸ்கொயர் நம்பர் 1 1s ஆர் 2 2s ஆர் அந்த மாதிரி போடலாம். பட் ஆனா இதுல லாஸ்ட் நம்பர் உங்களுக்கு என்ன முடியுது? 4ல முடியுது. 4ல முடிகிற ஸ்கொயர் நம்பர் எதுன்னா 1 2 2s ஆர் 4 வரும். இல்லைன்னா 8 8s ஆர் 64. இதுவும் 4ல முடியுது, இதுவும் 4ல முடியுது. அப்போ 8 கூட ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 அப்படின்ற ஸ்கொயர் நம்பரை யூஸ் பண்றேன்னா, இப்போ 82 இன்டூ 2 பண்றப்போ 2 2s ஆர் 4 2 8s ஆர் 16 நம்மளுக்கு 164 கிடைச்சிருச்சு. இது கிடைக்கல அப்படின்னா நம்ம அடுத்தது 8 போட்டு ட்ரை பண்ணிருக்கலாம். இப்போ இங்கேயும் 2 போட்டுக்கோங்க, மேலேயும் 2 போட்டுக்கோங்க. 82 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ 164 வரும். மைனஸ் பண்ணால் 0 வந்துடும். ஸோ 0 வர வரைக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764ஓட ஆன்சர் வந்து 42. இந்த 42வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, தட் இஸ் 42 இன்டூ 42 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1764 வந்துடும். அப்போ தான் நீங்கள் போட்ட சம் கரெக்டு. ஓகேங்களா? இப்போ 6th ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த சம்முக்கு போகலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 6889. இப்போ இது ஃபர்ஸ்ட் இதை இந்த மாதிரி ஒரு உல்டா டிவிஷன் போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் விட்டு கம்மா போட்டுக்கோங்க. அதாவது 89 விட்டுட்டு கம்மா போட்டுக்கோங்க. இப்போ 68 இருக்கு. முதல்ல எடுத்ததுமே ஸ்கொயர் நம்பர் தான் சொல்லணும். 1 1s ஆர் 2 2s ஆர் அந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ இங்க 68 இருக்கனால அதுக்கு நியரஸ்ட் வந்து 8 8s ஆர் 64 போட்டுக்கோங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 68ல 64 போச்சுன்னா 4ன்னு வந்துடும். இப்போ இந்த பேரை இறக்குங்க, 89 வந்துடும். இப்போ இந்த 89 இறக்குனதுமே சைட்ல நீங்க ஒரு நம்பர் எழுதணும். அந்த நம்பர் எப்படி எழுத போறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கோஷன்ட்ல என்ன இருக்கு? 8 மட்டும்தான் இருக்கு. இந்த 8 கூட இன்டூ 2 பண்ணீங்கன்னா 16 வரும். அந்த 16 சைட்ல போட்டுக்கோங்க. சைட்ல போட்டுட்டு இப்போ 16 கூட மூணாவதா ஒரு நம்பர் போடணும். அது ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் நீங்க போடணும். ஓகேவா? இப்போ இதுல லாஸ்ட் நம்பர் நீங்க செக் பண்ணிக்கோங்க. 9ல முடியுது. அப்ப 9ல முடியுதுன்னா 1 3 இன்டூ 3 போடலாம். ஏன்னா அது 9ல முடியும். இல்லைன்னா 7 இன்டூ 7 போடலாம். 7 7s ஆர் 49. அதுவும் 9ல தான் முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 3 போட்டு ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணா 489 வந்துடுச்சு. அப்போ இங்கேயும் 3 போட்டுக்கோங்க, மேலேயும் 3 போட்டுக்கோங்க. ஸோ 163 இன்டூ 3 ப்ரீவியஸா எழுதின நம்பரை நீங்க மறந்துடணும். பிகாஸ் இதை இன்டூ 2 போட்டு நான் இங்க ஆட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அந்த 8 கணக்குல சேர்த்துக்க கூடாது. சரிங்களா? ஸோ 163 இன்டூ 3 பண்ணீங்கன்னா 489 வந்துருச்சு. ஸோ ரிமைண்டர் 0. Therefore, square root of 6889 ஓட ஆன்சர் என்னது? கோஷன்ட்ல என்ன வந்துச்சு? 83 வந்துச்சு. ஸோ 83 தான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ 83 இன்டூ 83 நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா 6889 வரும். இப்போ ஒரு வாட்டி இந்த சம்மு வேணா நான் போட்டு காட்டட்டுமா? 83 இன்டூ 83 செக் பண்ணி பார்க்கட்டுமா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s ஆர் 9, 3 8s ஆர் 24. இப்போ இந்த இடத்துல எதுவும் நம்பர் போடக்கூடாது. இப்போ 8ஆல் 8 3s ஆர் 24, 4 கேரி 2, 8 8s ஆர் 64 ப்ளஸ் 2 பண்ணுறப்போ 66, 9 8 8 6. சூப்பர். அப்படியே கொஸ்டின் வந்துருச்சா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் போட்டது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த 2 சம்மதான் போட்டு காமிச்சிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக மார்க் வாங்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.